ஜிபிஎஸ்எஸ்ஸின் வில்லைப்பாட்டு குழுவின் சார்பாக வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன். தன்னனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமாம் வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. ஆமாம் வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. ஆமா, நம்ம எதுக்காக இங்க இன்னைக்கு கூடியிருக்கோம் தெரியுமா? சொன்னாதானே தெரியும். சொன்னாதானே தெரியும். நான் சொல்றேன் கேளு. திருப்பூர் மாவட்டத்திலே திக்கெட்டும் புகழ் பெற்ற திரும்பும் திசையெல்லாம் பசுமை நிறைந்த தித்திக்கும் அமுதாய் திகட்டாத ஒரு பள்ளி, அதுதான் நம்ம கிரீன் பார்க் ஸ்மார்ட் பள்ளி. திருப்பூர் மாவட்டத்திலே திக்கெட்டும் புகழ் பெற்ற திரும்பும் திசையெல்லாம் பசுமை நிறைந்த தித்திக்கும் அமுதாய் திகட்டாத ஒரு பள்ளி, அதுதான் நம்ம கிரீன் பார்க் ஸ்மார்ட் பள்ளி. சரி, அப்புறம் பல மருத்துவர்களை, ஆசிரியர்களை, நீதிபதிகளை, போலீஸ, வக்கீல, சரியா சொன்னீங்க. பல ஆசிரியர்கள், நீதிபதிகள், காவல்துறை நிபுணர்களை உருவாக்கிய ஒரு பசுமையான பள்ளி தான் இந்த ஜிபிஎஸ்எஸ். அதோட ஆண்டு விழாவை கொண்டாட தான் நம்ம இங்க வந்திருக்கோம். நம்ம மட்டுமா வந்திருக்கோம்? நம்ம வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. சரி, நம்ம நீ எதை பத்தி தான் பாட போறோம்? எதை பத்தி பாட போறோம்? எதை பத்தி பாட போறோம்? நாடும் தாய்தான், நகரும் நதியும் தாய்தான், மொழியும் தாய்தான், சுழலும் புவியும் தாய்தான். அப்ப நம்ம எதை பத்தி பாட போறோம்? நீயே தெளிவா சொல்ல. வேற எதை பத்தி? நம்ம தாயார் பத்தி தான். எல்லா தாயாருக்கும் வணக்கம். குழப்பாம நேர விஷயத்துக்கு வாங்கனே. இப்படி எல்லாத்தையும் பெண்ணாக பார்த்து மதிக்கிற நம்ம வீட்டுல இருக்க பெண்களை மதிக்கிறோமா? ஆமா ஆமா. அன்னைக்கு பொண்ணா பிறந்தா போதும், கள்ளிப்பாலோ நெல்லோ கொடுத்து கொண்டுடுவாங்க. அண்ணே இல்லனே, பொண்ணா பிறந்தா கள்ளிப்பால் ஊத்தியது அது அந்த காலம். என்ன காலம்? அந்த காலம். பொண்ணா பிறந்தா கலெக்டர் ஆக்குவது அது இந்த காலம். எந்த காலம்? அது இந்த காலம். பொண்ணுக்கு சோதனை அது அந்த காலம். எந்த காலம்? அது அந்த காலம். பொண்ணுகள் சாதிப்பது அது இந்த காலம். எந்த காலம்? அது இந்த காலம். ஆமா ஆமா, பெண் குழந்தைகள் கால்பதிக்க டிபார்ட்மெண்ட் ஏதாவது இருக்கா இன்னைக்கு? இல்லையே, அப்படி ஒண்ணும் இல்லையே. அப்படின்னா உனக்கு வெளியுலக தெரியலன்னு அர்த்தம் பார்த்தம்பே. உன்ன மாதிரி வெளியுலக தெரியாத ஒருத்தர் அங்க என்ன பண்றாருன்னு கொஞ்சம் பாரு. அவ்வளோ சரி, விட்டு விட்டு. என்னாச்சு என்னாச்சு? மைக் வாங்குறோம். என்னாச்சு என்னாச்சு? நாலாவது மகாலட்சுமியே பிறந்திருக்கா. சோனா வச்சு என்னதான் பண்றதோ? அப்பா என்னாச்சு? உங்க மூஞ்சி பார்த்தாலே கோபமா வருது. எங்கேயாச்சும் போயிருங்க. அப்பா ஏன்பா எங்களை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? நான் பெண் குழந்தையா பிறந்த கேட்கதாப்பா. எல்லாமே ஏன் தப்புதான். அக்கா அக்கா நம்ம அப்பா இப்படி திட்டிக்கிட்டே இருக்காரு. நம்ம பொண்ணா பிறந்துட்டோம்ல, அதான்.
நீங்க 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 3 பேர் பொண்ணா 4வது பிறந்தது பொண்ணு அவங்களை வச்சு நான் என்னதான் பண்ண போறேனோ. அப்பா எப்ப எங்களை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க 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 3 பேர் பொண்ணா 4வது பிறந்தது பொண்ணு அவங்களை வச்சு என்னதான் பண்ண போறேனோ. அப்பா சும்மா சும்மா எண்ணல பெண்கள்னு சொல்லி எங்களை கொஞ்சம் பேசாதீங்க. இந்த உலகத்துல எவ்வளவு பெண்கள் சாதுக்காக தெரியுமா உங்களுக்கு? எங்க பெண்கள் சாலையை பற்றி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எங்களுக்கு பேசிக்க மாட்டீங்களே. நான் இப்ப சொல்றேன், கேட்டு பாருங்க பெண்களின் பெருமைய. எங்க சொல்லு பாக்குறேன், நீ என்னதான் சொல்றேன் நான் பாக்குறேன். பாருங்க, எல்லாரும் பாருங்க. ரெடியா? சார் அந்த புக்கு மேல இருக்க இமேஜ் போடல. இவங்க ஆண் குழந்தை வேணும்னு என்ன பாடுபடுத்துறாங்க பார்த்தீங்களா? இதனாலதான் இந்தியால 1.4 மக்கள் அதிகமா இருக்கு. இப்போ மக்கள் தொகையில இந்தியா தான் முதலிடம். ஓ, அதான் அந்த காலத்துல இருக்கு 8-10 குழந்தைகளானே. இந்த ஆண் குழந்தையின் மோகம் என்னைக்குதான் ஒழியுமா? சரினே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஆண் குழந்தைகளோட மோகம்னு சொல்றீங்க, நீங்க சொல்ல வரத பார்த்தா பெண் குழந்தைகளோட பெருமையை பத்தி பேசுற மாதிரி இருக்கு. அப்ப ஆண்கள் மட்டும் இந்த செலச்சவங்களா? சரி சரி, அது எனக்கும் தெரியும். அந்த பஞ்சாயத்து தான் இங்க நடக்க போகுது. ஆண் அடங்கணும் பெண் அடங்கணும் ஆட வராங்க பாருங்க.
சிந்தாயா அவங்க யாரு? அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. தம்பி, நான் சொல்றேன் கேளு. பிறந்தது மகாராஷ்டிராவில், படித்தது மும்பையில், பணியாற்றியது புனேவில், பெயர் பெற்றது என்னவோ உலக அளவில். 20 வயதில் 3 குழந்தைகள், 4வது குழந்தை தனக்குத்தானே பிரசவம். யாசகம் எடுத்து பல அதிகாரிகளை உருவாக்கிய சாதனை பெண். அதாவது அனாதைகளின் தாய் தான் சிந்து தாய் சப்கர். அவரை பற்றி கொஞ்சம் பாருங்கள். This is the story of Sindhu Tai Sapkal, a woman who faced many challenges in life but never gave up. She was born in a poor family, but she loved learning more than anything else. Let's face her childhood. Sindhu, Sindhu, where are you? I am here, Papa. Papa, Sindhu, give me some water. What are you doing, Sindhu? I am writing, Papa. Papa, can I go to school? 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 No, no, no. But why, Papa? Why? Sindhu, you know how much I love to you study. But our village does not favor girls going to school. But why, Papa? Boys and girls both are the same range. Don't I became a chance to learn too? You are right, Sindhu. Education is the time of different and the people talk. Then will you let me go to school, Papa? I will work hard, Papa, and I will never let you down. Yes, Daddy, be caution. I will wake up you early morning so you can go before other notice. You do your work. I want to go out now. Thank you, Papa. When Sindhu Tai was just 10 years old, she was married to an old life become difficult for her, and soon she faced many problems. Sindhu, Sindhu, what are you doing? I am writing. Sindhu, where is the food? The food is not ready yet. Sindhu, the food is not ready yet. Why? Do you always need to be reminded? I'm doing my best, my dear, but there is so much to do. Don't make excuses. Your job to take care of everything. I'm really just so tired. Tired. Everyone works. Stop complaining and do your duty. Okay? Okay. Yeah. Sindhu's husband did not allow to continue her studies. Instead, she faced harsh treatment. When she became pregnant, her husband abandoned her. Go! I said go! Sindhu Tai looking around roadside. Children are walking and begging for food. Auntie, do you have any food? Answer me. Wait, I will check. Yes, I have some food. Education. Thank you, Auntie. Why are you praising me? Because I know what it's like to be hungry and alone. Will you take care of us? Yes, from now on I will be a mother to children like you. Over the years, Sindhu Tai love her husband's grew. She started to take in more and more children
years. I have enough love to give you all in a whole. When you think you are the only one who is cared for us, no problem, I will take care of you. Ma'am, butterfly dance ka apra nana. Music.